இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆட்சி எப்படி சொல்றதுங்க, ஆட்சி ஒன்றும் பெருசா ஒரு இது சொல்றவங்களும் இல்லைங்க. இங்க எங்க பக்கம் எங்க இடத்துக்காக சொல்றேங்க. எங்க இடத்துல வந்து சில பிரச்சனைகள் அது தீராம இருக்கு. எங்க ஏரியாவில் டிச்சி பிரச்சனை அதிகமா இருக்கு. அது இப்போ வரைக்குமே தீரல. அது யார் வந்தாலும் அப்படிதான் இருக்கு. கஞ்சா அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி ரவுடிசம் எப்பயும் போல் டிஎம்கே எப்போ ரூலிங் பார்ட்டி ஆனாலும் ரவுடிசம் ஜாஸ்தியாக இருக்கும். போலீஸோட அஜாக்கிரதைகள் அது ரொம்ப எப்பயுமே இருக்கும். இந்த அரசு சரியாக இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சொல்லப்போனால் யாருக்குமே வாக்களிக்க கூடாது. ஏன் நான் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே யாருக்கு வாக்களித்தாலும் அவங்களுடைய ஜென்ரேஷன் அவங்களுடைய ஃபேமிலி தான் டெவலப் ஆக போதே தவிர நம்மளுடைய ஃபேமிலி தான் டெவலப் ஆக போகிறதில்ல. ஸோ யாருடைய கொள்கை வந்து பெஸ்ட்டாக இருக்கோ பிளான் பண்ணலாம். முக்கியமாக வந்துட்டு நியூவாக வர பீப்புளுக்கு என்னுடைய சான்ஸை கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா. ஓட்டே போட வேணான்ற இருக்குது. ஓட்டு எதுக்கு போட்டுக்கிட்டுன்னு இருக்கோம். நம்ம ஓட்டு போனால் நம்மளால அவங்க பலன் அடைகிறாங்க, நம்மளுக்கு யார் பலன் அடி கொடுக்குறா. இந்த வாட்டி ஓட்டு போடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேங்க. அது வந்து பக்கம் வந்துதாங்க. பழைய இது யாருக்கு இல்லாமல் புதுசாக இருக்காது ஓட்டு போடலாமா. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களே 60 ஆண்டு காலம் அதை செய்வேன் இதை செய்வேன்றாங்க. ஆனால் நாட்டின் கடன் அதிகரிச்சிருச்சிங்களே. விஜய்க்கு தான் போடுவோம். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அரசு வந்தால் நல்லாயிருக்கும், ஆட்சி மாறணும். அதான் யாரும் சொல்ல முடியாது சார். மதில் மேல் வல்லூர் போன மாதிரி மீறி போனால் ஆளுக்கு 25 வித்தியாசத்தில் தான் வருவாங்களோ. வெற்றி என்பது பக்கம் வந்து தாங்க தெரியும். அதாவது இழுப்பறியில் தான். அதாவது அதிக ஓட்டு திமுக ஜெயிச்சாலும் அதிமுக ஜெயிச்சாலையும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. ஒரு தொகுதிக்கு 5000 10,000 ஓட்டு. அதே மாதிரி இவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. இழுப்பறி வந்து வரும். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களோட மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தினமலர் களத்தில் இறங்கி மக்களோட மனநிலையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், தர்மபுரி, பெண்ணாகரம் மற்றும் பாலக்கோடு ஆகிய தொகுதிகளை அடங்கியது தர்மபுரி மாவட்டம். மக்கள் இந்த ஆட்சிக்கு என்ன மதிப்பெண் கொடுத்திருக்காங்க? திமுக ஆட்சி அதிகாரில் இருந்த கட்சியா இருந்தா கூட ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அவரோட ஆட்சிக்கு மக்கள் எந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறது, அதை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு பார்க்கலாம். களத்தில் தினமலர், மக்கள் மனதில் யார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்கு அளிச்சிங்க? டிஎம்கேக்கு. நான் கடந்த சட்டமன்ற தேர்தல் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி பின்னாடி டிஎம்கே மட்டும் தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறேன். ஓட்டு போடுவேன். நான் வந்துட்டு ஸ்டாலின் சாருக்கு. போன வாட்டி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அவருக்கு தான் போட்டோம். யாருக்கு? அக்கா ஸ்டாலினுக்கு தான் போட்டோம். ஓகே. நம்ம மாம்பழ கட்சி தான். காங்கிரஸ் தான். ஓகே. போன டைமு திமுக தாங்க ஓட்டு போட்டோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பாமக வாக்களிச்சோம். திமுக தான். வாக்கு மாம்பழ கட்சிக்கு தான். நாங்கள் மாம்பழம் கட்சிக்கு, அன்புமணிக்கு. போன டைம் சீமானுக்கு போட்டோம். போன வாட்டி நான் டிஎம்கே தான் போட்டேங்க. போன வருஷம் ஏடிஎம்கே போட்டிருந்தேன். ஏடிஎம்கே வாக்களிச்சோம். ஏடிஎம்கே. நான் அதிமுக. கடந்த சட்டமன்ற தேர்தலில் மாம்பழத்துக்கு. எடப்பாடிக்கு. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்குங்க. ஒரு சில அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மெயினாக வந்து எஜுகேஷன் நல்லா பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய வந்து ஏழை குழந்தைகளை வந்து படிக்க வந்ததுன்னா நான் முதல்வன் திட்டமா அதில் வந்து நிறைய குழந்தைங்க வந்து நான் இந்த ரெகுலராக இந்த என்ன சொல்கிறது சோசியல் மீடியாவில் பார்க்குறதா, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் அந்த பொண்ணுங்கெல்லாம் பேசலாம் பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்குது. இத்தனை பொண்ணுங்க வந்து இவ்வளோ புவர் பீப்புளாக இருந்து படிக்க வச்சு அது வந்து நல்ல விஷயமா இருக்கு. நடந்திருக்க ஆட்சி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டா எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தாலுமே ஊழல் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதான் நாங்கள் என்டர் ஆகிறோம், இனிமேல் தான் எங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 or 2 தான் நான் கொடுப்பேன். 10.5 வந்துட்டு ஒரு 2 தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஆட்சி பிடிக்கல. ஏன்னா இந்த சிஸ்டமே பிடிக்கல. இங்கே ஒரு விஷயம் என்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, நான் ஒரு சிஸ்டமே பில்ட் பண்ணி கொடுக்குறேன். அந்த சிஸ்டம் நீ என்ன பண்ண இருக்கணும், ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்கணும். உனக்குன்னு ஒரு சிஸ்டத்தை நீ பில்ட் பண்ண ரெடியாக இருந்தால் உன்னை ஆகும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டி இது. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. மகளிருக்கு எல்லாத்துக்குமே எல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. அடுத்து இதோட சிறப்பாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா மாற்றங்கள் பார்ப்போம். 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருக்குது. அதிமுக ஆட்சியில் சிறப்பாக இல்லை. அதனால திமுகவை பார்ப்போம். அது புதுசாக முதல் முறையாக ஸ்டாலின் அவர்கள் வராரு.
வருவார், நல்லாட்சி தருவார், விடியல் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டாலினுக்கு தாங்க ஓட்டு போட்டோம். இந்த வாட்டி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இப்போ இருக்க அரசு எப்படி செயல்படுறாங்கனாங்களே எங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லவும் முடியாது. இந்த ஆட்சி அங்கே ஒன்றும் சரியில்லை. நம்ம சொல்லிக்கிற அளவு எதுவும் இல்லை. அங்கேயும் ரொம்ப அந்த இது கொள்ளை திருட்டு அது மாதிரி நிறைய பெண்களுக்கு சேஃப்டி இல்லை, அது இதுன்னு நிறைய இருக்குது. இந்த ஆட்சி எப்படி இருக்குதான் நீங்க பாக்குறீங்க? இந்த ஆட்சி எப்படி சொல்றதுங்க, ஆட்சி ஒன்றும் பெருசா ஒரு இது சொல்றவங்களும் இல்லைங்க. எங்க பக்கம் எங்க இடத்துக்காக சொல்றேங்க. எங்க இடத்துல வந்து சில பிரச்சனைகள் அது தீராம இருக்கு. எங்க ஏரியாவில் டிச்சு பிரச்சனை அதிகமா இருக்கு. அது இப்போ வரைக்குமே தீரல. அது யார் வந்தாலும் அப்படிதான் இருக்கு. நடந்துட்டு ஆட்சி கஞ்சா அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி ரவுடிசம் எப்பயும் போல் டிஎம்கே எப்போ ரூலிங் பார்ட்டி ஆனாலும் ரவுடிசம் ஜாஸ்தியாக இருக்கும். போலீஸோட அஜாக்கிரதைகள் அது ரொம்ப எப்பயுமே இருக்கும். அண்டு இப்போது புதுசாக கஞ்சாவுடைய மோகம் ரொம்ப அதிகமாக சின்ன சின்ன பசங்க எல்லா ஏரியாலையுமே கஞ்சாவோட இது ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதை கட்டுப்படுத்த தவறிட்டாங்க டிஎம்கே. இந்த அரசு சரியாக இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்ப இருக்கிற ஆட்சி எப்படி இருக்குது? ஆட்சி நல்லா தான் இருக்குது. இப்ப இருக்க ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது சரியில்லை. போன வாட்டி வாக்களிச்ச கட்சிக்கு ஏன் வாக்களிச்சோம் அப்படின்னு எப்பயாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? பட்டுனுக்குறங்க. ஆனால் இது வரைக்கும் கவர்மெண்ட் வேலை யாருக்குமே வந்து கிடைச்சதில்ல. ஒன்று. ரெண்டாவது வந்து அங்கங்கே அங்கன்வாடி உள்ளவங்கள்லாம் அங்கங்கே ஸ்ட்ரைக் வேறு பண்ணிட்டுக்கிறாங்க. பசங்களுக்கு பாலடி ஸ்கூலில் திறக்கிறதுல செய்யறதுல அவங்களுக்கு எதுவும் பண்ணல. இப்ப இருக்கிற ஆட்சிக்கு எதிரா எந்த கட்சி எதிர்கட்சியா ரொம்ப செயல்படுறாங்க? இப்ப இருக்க கட்சிகள் எந்த கட்சியால வீழ்த்த முடியும் அப்படின்னு இப்போதைக்கு ஒரு டிவிக்கு எழுத முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வாட்டி யாருக்கு நீங்க வாக்களிக்க மாட்டீங்க? சொல்லப்போனால் யாருக்குமே வாக்களிக்க கூடாது. ஏன் நான் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே யாருக்கு வாக்களித்தாலும் அவங்களுடைய ஜென்ரேஷன் அவங்களுடைய ஃபேமிலி தான் டெவலப் ஆக போதே தவிர நம்மளுடைய ஃபேமிலி தான் டெவலப் ஆக போகிறதில்ல. ஸோ யாருடைய கொள்கை வந்து பெஸ்ட்டாக இருக்கோ பிளான் பண்ணலாம். முக்கியமாக வந்துட்டு நியூவாக வர பீப்புளுக்கு என்னோட சான்ஸை கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா. இந்த வாட்டி யாருக்கு வாக்களிக்க மாட்டீங்க? இந்த வாட்டி ஸ்டாலினுக்கு தான் வாக்களிப்பேன். அவர்தான். ஆமாம். இந்த வாட்டி யாருக்கு போட மாட்டீங்க? எனக்கு அப்படி ஓட்டே போட வேணான்ற இருக்குது. ஓட்டு எதுக்கு போட்டுக்கிட்டுன்னு இருக்கோம். நம்ம ஓட்டு போடனால நம்மளால அவங்க பலன் அடைகிறாங்க, நம்மளுக்கு யார் பலன் அடை கொடுக்குறா? இப்போ பாருங்கள், புது பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்குறாங்க. திருப்பி விட்ட இப்போ நாம் இது ஒட்டப்பட்டியில் இறங்கிக்கிறோம். ஒட்டப்பட்டியில் இறங்கினா பழைய பஸ் ஸ்டாண்டு இங்கே வரத்துக்கே 43 ரூபா டிக்கெட் இருந்துச்சு. இப்போ ஒட்டப்பட்டியில் இறங்கிறதுக்கே 46 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனால் தானே 46 ரூபா தேவைப்படும். நாங்கள் இங்கே முன்னாடியே இறங்கணும், அப்போ கம்மியாக தானே வாங்கணும். 46 ரூபா வாங்குறாங்க. அது எந்த ரீசனில் வாங்குறாங்க? எப்படி ரேட் ஏற்றுறாங்க? ஒரு சொல்லாமல் பிடிக்காமல் இப்படி ஏற்றுனா மக்களை கஷ்டத்தையும் கொடுத்துட்டு பணத்தையும் பிடுங்குறாங்க. எப்படி இருக்குது? இப்போ திடீர்னு புது பஸ் ஸ்டாண்டு மாத்திரன்னு மாற்றிட்டா எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ தொல்லைகள் இருக்குது சொல்லுங்கள். அவங்க ஈஸியாக மாற்றிடுறாங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்க்கிற பலமான எதிர்கட்சியா எந்த கட்சி இருக்கு? ஏடிஎம்கே தான். நம்ம எது சொல்லணும்னா ஏடிஎம்கே தான் இருக்கு. இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போட மாட்டீங்க? யாரு போடுறது இஷ்டமே இல்லை சார். நோட்டாவில் போட்டுடலாம். போன வாட்டி இந்த கட்சிக்கு ஏன் ஓட்டு போட்டோம் அப்படின்னு நீங்க ஏதாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? வருத்தப்படல, நல்லது செய்வாங்கன்னு இருந்தோம். போக போக தான் வருத்தப்படுறோம். இந்த வாட்டி ஓட்டு போடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேங்க. அது வந்து பக்கம் வந்து தாங்க பழைய இது யாருக்கு இல்லாமல் புதுசாக இருக்காது ஓட்டு போடலாமா. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களே 60 ஆண்டு காலம் அதை செய்வேன் இதை செய்வேன்றாங்க. ஆனால் நாட்டின் கடன் அதிகரிச்சிருச்சிங்களே. 2006லேருந்து 2011 வரைக்கும் 1 லட்சம் கோடிங்க. 2011லேருந்து 2021 வரைக்கும் 5.5 லட்சம் கோடி. இன்னைக்கு தமிழகத்தின் கடன் வந்து 10 லட்சம் கோடி ஆயிடுச்சுங்க. இது இப்படி வாங்கிட்டே போனா எப்படி கட்டுறதுங்க? 7 கோடி பேர்னா ஒரு ஆள் தலை மேல 1.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குங்க. எந்த நபருக்கு இந்த வாட்டி நான் வாக்களிக்கவே மாட்டேன், இல்ல எந்த கட்சிக்கு நான் வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு எதுவும் இருக்கா? நாங்க திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம். இந்த வாட்டி யாருக்கு வாக்களிக்க மாட்டீங்க? திமுக தான் வாக்களிக்கும். போன வாட்டி வாக்களிச்சோம், இவங்களுக்கு ஏன் வாக்களிச்சோம் அப்படின்னு எப்பயாவது அப்படிலாம் ஒன்றும் வருத்தமெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது ஆட்சி. இந்த வாட்டி யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? சரியா சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட்னா விஜய்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, பல பிரச்சனை போகலாம் எதுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. போன வாட்டி இந்த கட்சிக்கு ஏன் ஓட்டு போட்டேன் அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்களா? இல்லை. இந்த வாட்டி யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க?
அது மக்கள் கையில் தான் இருக்குது. மெயினாக என்ன ஒன்றுனாக்கில் இது ஆம்பளைங்களாம் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கில் மெயினாக குடிக்கிறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரலையும் வீட்டில். அதனாலே நிறைய பிரச்சனைங்க ஜாஸ்தி. அதில் ஒழிக்கணும். இந்த வாட்டி யாருக்கு போட மாட்டீங்க? விஜய்க்கு தான் போடுவோம். சரிங்களா? இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போட மாட்டீங்க? இவங்களுக்கு போட மாட்டேன்னா யாருக்கு போட மாட்டேன்னு? ஏடிஎம்க்கு போட மாட்டேன், திருப்பி டிஎம்க்கு தான் போடுவேங்க. மக்களை வந்து எல்லாருக்குமே வந்து குரலாக பண்ணிட்டுக்கிறேன் அப்படிங்க. மாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமையான எதிர்க்கட்சி எதுன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே அலைன்ஸ் தான். ஏடிஎம்கே, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி அவர்கள் எல்லாமே இணைந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அலைன்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி டிஎம்கேவோட அவங்க பெஸ்ட்டாக இது பண்ணுவாங்க. ஏன்னா டிவிகே அண்ட் நாம் தமிழர் அந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. டிவிகே இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே வில் பி பெட்டர். இப்ப இருக்க எதிர்க்கட்சிகள்ல யாரு வலுவான எதிர்க்கட்சியா இருக்காங்க? இருக்கிற ஆளுங்கட்சிய மாத்துற அளவுக்கு யார் இருக்காங்க? இப்போ இருக்கிறதா ஏடிஎம்கே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஓரளவுக்கு போன ஆட்சிலேயே அவங்க நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டி யாருக்கு வாக்களிக்க மாட்டீங்க? திமுக மாட்டாங்க. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிய எதிர்க்கக்கூடிய வீழ்த்தக்கூடிய பலமான எதிர்க்கட்சியா எந்த கட்சி நீங்க பாக்குறீங்க? இப்போ சூழ்நிலைக்கு ஏடிஎம்கே தாங்க கூட்டணி அதிகமாக இருக்கு. டிஎம்கே டிஎம்கே அண்ட் டிவிகே இவங்களுக்குலாம் பண்ண மாட்டேன். ஏடிஎம்கே அண்ட் அலைன்ஸ். போன வாட்டி வாக்களிச்ச கட்சிக்கு ஏன் வாக்களிச்சோன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? வருத்தப்படலை, இந்த முறை மாற்றி போடான்னு ஒரு எண்ணம் இருக்கு, அவ்வளோதான். இப்ப இருக்க ஆளுங்கட்சியை வீழ்த்துற அளவுக்கு வலுவான எதிர்க்கட்சியா எந்த கட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லை. இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க? இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அரசு வந்தால் நல்லாயிருக்கும், ஆட்சி மாறணும். இந்த வாட்டி யாருக்கு வாக்களிக்க மாட்டீங்க? இவருக்கு எடப்பாடி தப்பையா? இப்ப யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி தான் வருவாரு. இப்ப இருக்க ஆளுங்கட்சியை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு பலமான எதிர்க்கட்சியா எந்த கட்சியெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சி அவங்க வருவாங்க, திமுக 100%. ஆனா இவங்க தான் ஆட்சி அமைக்குவாங்க. வந்து அவர் தான் வர மாதிரி இருக்கு, டிஎம்கே தான் வர மாதிரி இருக்குது. யாருமே பார்க்கலைங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றது, கரெக்டாக போயிட்டு இருக்கிறாங்க அவங்க சைடு. ஸோ அதுவே போதும். அவங்க வந்து யாரும் வந்து எதிரியா வந்து நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இப்ப நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டீங்க? இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னா யாருக்கு போட மாட்டீங்க? டிஎம்கே போட மாட்டேன். இப்ப இருக்கிற எதிர்கட்சிக்கு ஆப்போசிட்டா இருக்க ஒரு வலிமையான எதிர்கட்சின்னா எந்த கட்சியா? அதான் யங்ஸ்டர் க்ரௌடை பார்க்கும்போது இவர் சொன்ன மாதிரி தான் டிவிகே சொல்ல வரலாம். தென் வந்துட்டு ஒரு காமன் மெச்சூரிட்டி பீப்புள்ஸை சொல்லும் போது ஒரு ஏடிஎம்கே சொல்லலாம். இது ரெண்டுத்தை பொறுத்த வரைக்கும் இப்போட கான்செப்ட் வந்து யங்ஸ்டர் ரேஷியோ தான். ஸோ நான் டிவிகே தான் சொல்லுவேன். இருக்கிற நிலைமையில விலைவாசி உயர்வு எந்த அளவுக்கு குடும்பத்தை பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் இருக்குது. மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க இதனால். யூஸ்வலாக அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்துட்டு சிலிண்டருடைய ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுவாங்க இங்கே இருக்கிற ரூலிங் பார்ட்டி. பட் இவங்க லோக்கலில் இவங்க என்ன பண்ண முடியுமோ அதுவே கட்டுப்படுத்த தவறியிருக்காங்க. இவங்களால முடிஞ்சிருந்தால் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும். இவங்க சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ சில இப்போ கமோடிட்டிஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. அது இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தவறியிருக்காங்க. ஸோ விலைவாசியோட உயர்வு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஆளுங்கட்சியை வீழ்த்துற அளவுக்கு பலமான எதிர்கட்சியா எந்த கட்சி இருக்குன்னு நினைக்கிறேன்? எதிர்கட்சின்றது இப்போதைக்கு சொல்ல போனால் விஜய் சார் தான் இருக்காரு. இப்ப உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தான் யாருக்கு ஓட்டு போடுவாங்க நினைக்கிறீங்க? எல்லாருமே முக்கால்வாசி பேர் டிஎம்கே தான். சார் ஒருத்தர் இந்த டைம் இவங்க சரியில்லை, அடுத்த இவங்கள மாற்றி பார்ப்போம், இவங்க வந்தால் இவங்க பண்ணுவாங்களா இவங்க பார்ப்போம். அது மாற்றி யாருமே பண்ண, அதாவது இடையில இருக்கிறவங்க பலன் அடைஞ்சிக்கிறாங்களா ஒழிஞ்சு மக்களுக்கு எதுவுமே சரியாக போயிட்டு சேர்ந்தல சார். அவ்வளோதான். தேவையில்லாம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு எல்லாம் காசு இது பண்ணல. ஒரு லோனுக்கு போய் நின்னா நாய் கடைக்காரன் நிற்க வைக்கிறாங்க. நம்மளுக்குன்னு என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. மகளிர்ன்றாங்க, ஆனால் ஒன்றும் யூஸ் இல்லை. நம்ம மகளிருக்கு நிறைய திட்டங்களை அதாவது முக்கியமாக நம்மளுக்கு அது பலனடையுது சார். மற்றவங்களுக்கு அதாவது கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பலனடையும். பாமர மக்களுக்கு போய் சேர்றதில்ல. அவங்கள ஒரு இது மாதிரி தான் பண்ணி இது பண்ணுறாங்க. முக்கியமாக இருக்கிறவங்களுக்கு பார்க்குறாங்க. இந்த தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான். சிறந்த எதிர்கட்சியா எந்த கட்சி செயல்படுறதா நினைக்கிறீங்க? சிறந்த கட்சி செயல்படுறது அதிமுக தான். இந்த முறை யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க?
யாருமே சொல்ல முடியாது சார். திமுகவும் சொல்ல முடியாது, எடப்பாடியும் சொல்ல முடியாது. 2 பேரும் ஒரே குட்டையில் ஒரு மாட்டேங்கிறோம். காமராஜர் சொல்லுற மாதிரி இல்லைங்க, இன்றைக்கு தேர்தல் களம் 4 முனை போட்டிங்க. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் தனிச்சு நிற்கிறாரு, சீமான் தனிச்சு நிற்கிறாரு. அப்படி இருக்கும்போது கடுமையான போட்டி நிலவுங்க. கடைசியில் வந்து இழுப்பறி கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது மத்தியில் ஆட்சி பார்த்தீங்களா, 10 சீட் கம்மி, 20 சீட் கம்மி, யார் வேணாலும் திமுக ஆட்சி அமைக்கலாம், அதிமுக ஆட்சி அமைக்கலாம். இருக்கிற சூழ்நிலை பார்க்க போகும்போது இழுப்பறியும் வரும், கடைசி நிமிஷம் இழுப்பறி வரும். கன்ஃபார்மாக வந்து யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ உங்க குடும்பத்துல இருக்கவங்க, உங்க உறவினர்கள், நண்பர்கள் இவங்கள மாதிரியே நான் இந்த கட்சிக்கு ஓட்டு அளிக்கலாம் நீங்க முடிவு பண்ணிருக்கீங்களா, இல்ல அவங்களோட ஒப்பீனியன் வேற வேறையா இருக்கா? என் ஒப்பீனியன் வேற, அவங்க ஒப்பீனியன் வேற. என் குடும்பத்தில் 7 ஓட்டுக்குது, 7 ஓட்டும் குடும்பத்துக்குள்ள அப்படியே. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியை எதிர்க்கக்கூடிய பலமான எதிர்க்கட்சி அப்படின்னா எந்த கட்சியை சொல்லலாம்? எந்த கட்சியும் ஒன்றும் ஈக்குவலாக தெரியல. பலமாக கெப்பாசிட்டியான கட்சிங்க ஏடிமுக தான். இருந்தாலையும் வலுவை இல்லை, வலுவை கம்மி தான். உங்க குடும்பத்துல இருக்க நபர்கள் யாருக்கு ஓட்டு போடுறதா இருக்காங்க அடுத்த தலைமுறைகள்? அடுத்த வர வந்து திமுக தான் ஓட்டு போடுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் இல்லைனா, அதனால எங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குது எந்த விஷயம் பிடிக்கலான்னு நாங்கள் சொல்ல தெரியல. ஆமா, மக்கள் பிரச்சனைக்கு போய் உங்க பகுதியில் இருக்கிற எம்எல்ஏவையோ இல்ல அமைச்சர்களையோ உங்களால பார்க்க முடியுதா? வாய்ப்பே இல்லை. இல்லை, வாய்ப்பு இல்லைண்ணா. நாங்கள் எங்களை பார்க்கணும், நாங்கள் போனாலே எங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. நாங்கள் பார்க்க முடியாது. இப்ப நீங்க டிவிக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க, அது எது வச்சு முடிவு பண்ணிருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்க? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றதில்ல. இப்போ ஆல்ரெடி ஒரு 50 வருஷம் பார்த்துட்டோம், நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததுல இன்னைக்கு ஒரு 2-3 கட்சி ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, அரசியல் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல. எல்லாரும் வராங்க, ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க, எந்த ஒரு மாற்றமும் வரல. சரி, நியூ ஒருத்தர் வந்திருக்காரு, சரி சப்போர்ட் பண்ணலாம், ஒரு டைம் நம்பி ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஆதரவு யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்குன்னு கேட்குறீங்களா? எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோட ஆதரவு ஏடிஎம்கே அந்த மாதிரி சம்திங் இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க, நம்மளுக்கு போகிற தளபதி அவ்வளோதாங்க. இப்ப குடும்பத்துல இருக்கவங்க, நண்பர்கள், உறவினர்கள் இவங்களாம் இந்த கட்சிக்கு போடுறாங்க? இல்லை, போட்டே ஆகுவாங்க, அதெல்லாம் போட்டே ஆகும். பதனமா கட்சி எங்களுக்கு தெரியுமா எதுவும் இல்லைங்க. ஏடிஎம்கே தான் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டுக்குதுங்க. அதுதான் இதான் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்குங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. இது மீண்டும் வந்து டிஎம்கே தான் வரும். இப்படி ஒன்றாக்க மக்கள் பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய். உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறாங்கிறதுக்காக நீங்க வாக்களிக்கிறீங்களா, இல்ல வேற எதுவும் காரணம்? இல்லை எல்லாருக்கும் அவங்கவுங்க எதில் வாக்களிக்கும். எனக்கு வந்து நான் வந்து டிவிக்கில் விஜய் ரசிக்கிறதுனால அது வாக்களி. இந்த தேர்தலில் யாரு வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே தான் வெற்றி பெறுங்க. இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு கட்சிக்கு ஓட்டு போறதால அதுக்காக நீங்க ஓட்டு போடுறீங்களா, இல்ல வேற எதாவது காரணம்? எங்க அதாவது கூட்டணி அந்த அமைஞ்சிட இருக்க அந்த சூழ்நிலைக்காக போடுறாங்க. யூஸ்வலாக அந்த டைமில் யாருக்கு வாக்களிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அலை இருக்கும் எப்பயுமே. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கான ஃபேவர் இருந்தது. பட் ஸ்டில் நம்ம சைட்லேருந்து நாங்கள் சேலம் ஆக்சுவலி. ஸோ அங்கே வந்துட்டு ஏடிஎம்கேக்கு தான் அதிகமாக இது பண்ணுவோம், ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஏடிஎம்கே பண்ணுவோம். அண்ட் பிஜேபி, ஏடிஎம்கே, ராமதாஸோடைய பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்களோட அலைன்ஸ் தான் நம்ம எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ உங்க குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? எங்கள் குடும்பத்தில் பாதி டிஎம்கே, பாதி ஏடிஎம்கே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? இதே கட்சி தான் வரும். இப்போ உங்க குடும்பத்துல உறவினர்கள், நண்பர்கள் அவங்களே போலவே நீங்களும் இந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? நாங்கள் 6 பேர் எங்கள் குடும்பத்தில். 6 பேரும் நான் சொல்கிறது தான் போடுவாங்க, அவ்வளோதான். இப்போ உங்க குடும்பத்துல இருக்க நண்பர்கள், உறவினர்கள் இவங்க எல்லாமே ஒரே மாதிரி முடிவு தான் எடுத்து? ஆமாம், 100% எல்லாம் 100% நாங்களாம் எடப்பாடி தான் போடுவோம். அது அவங்களோட ஒரு ஆள் தனிப்பட்ட ஒரு விருப்பம் இல்லைங்களா, அது யாருமே நம்ம கணிக்க முடியாது. என் சன்னு மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறோம். அவனுடைய ஐடியா என்னது அவனை தான் கேட்கணும், சரிங்களா? ஏன்னா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது அவனை தான் கேட்கணும். ஏன்னா நம்ம போய் அவனை கட்டாயப்படுத்த முடியும். இது இவங்களுக்கு ஓட்டு போடுறான், அவங்களுக்கு ஓட்டு போறான்னு படிச்சிருக்கான், அவனுக்கு என்ன தெரியுதோ அதை செய்யட்டும், அவ்வளோதான் என்னோட விஷயம், அவ்வளோதான். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க? என்னோட கருத்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே வெற்றி பெறுவாங்க அப்படின்றது இல்லை, சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ வருவாங்கன்றதை தாண்டி நல்லது பண்றவங்க யார் வந்தாலும் சந்தோஷம் தான். மக்களுக்காக நல்லது பண்றவங்க வரணும். சந்தோஷம் தான். யார் வாய்ப்பு?
டிவிக்கே தான் நான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு டிஎம்கே பார்த்தீங்கன்னா 10 வருஷமா இருந்தாங்க, ஏடிஎம்கே 10 வருஷமா இருந்திருக்காங்க. அவங்க சொல்ல எல்லா விஷயத்தையும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த ஒரு பர்சன்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, சான்ஸ் கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும். அது மக்களோட இதுதான். இன்னும் எலெக்ஷன் வந்து எல்லாம் நீ ஓட்டு யாருக்கு திடீர்னு மாறலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். டிஎம்கே வரலாம், இல்லை விஜய் கூட வரலாம். 2 விதத்தில் யாராவது ஒரு ஆள் வரலாம். சொல்ல முடியல சார், யார் வருவாங்க என்ன பண்ணுவாங்க, வரத்துக்கும் விட மாட்டேன்றாங்க. யார் எப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும் இந்த இடத்துல. அதான் யாரும் சொல்ல முடியாது சார். மதில் மேல் வல்லூர் போன மாதிரி மீறி போனால் ஆளுக்கு 25 வித்தியாசத்தில் தான் வருவாங்களோ. வெற்றி என்பது பக்கம் வந்து தாங்க தெரியும். அதாவது இழுப்பறிகள் தான். அதாவது அதிக ஓட்டு திமுக திமுக ஜெயிச்சாலும் அதிமுக ஜெயிச்சாலையும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. ஒரு தொகுதிக்கு 5000 10,000 ஓட்டு. அதே மாதிரி இவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. இழுப்பறி வந்து வரும். ஏடிஎம்கே கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்க இந்த பக்கத்தில். தென் மாவட்டத்தில் அது சொல்ல முடியாது. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக தான். மக்கள் கருத்து கணிப்பு இருக்குன்னா நம்மளுக்கு தேவை விஜய் தான். எல்லாம் ஸ்டாலின் தான் எதிர்பார்க்குறாங்க. பெண்கள் பூராமே எல்லாம் எங்கள் பஞ்சாயத்து ஆகட்டும், மக்கள் பேசுறதாகட்டும், எல்லாமே வந்து ஸ்டாலின் தான் வாக்களிக்க மாதிரி. இந்த வாட்டி எந்த கட்சி வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? டிஎம் தான் வெற்றி பெறுங்க. இந்த தேர்தலில் ஏடிஎம்கே ஏடிஎம்க்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு அதேதான் முன்னே சொல்லிட்டேன், எடப்பாடி அரசு வந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்கிறது ஆமா, வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை வேற. எது வந்துரும் நினைக்கிறீங்க? நீங்க ஆசைப்படுறீங்க வரும்னு, வந்துருவாரா? எங்களுக்கு ஆசை வரணும் அப்படின்னு. ஆமா, இப்போக்கே வந்து எடப்பாடி தான் ஆச்சு.